வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருப்பது மனிதனின் உயர்வு எண்ணமே. கிரேட்னஸ் ஆஃப் மேன் இஸ் ஆன் இஸ் தாட். இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட பெங்களூரு கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட ராமகிருஷ்ணா மட் தவ மையத்திலிருந்து துணை பேராசிரியை அருள்நிதி திருமதி வி மகேஸ்வரி அம்மா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் டிப்ளமா முடித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2009 ஆண்டிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு சுமார் 10 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். தற்போது நாட்டில் துணை பேராசிரியராகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை உரையாற்றுவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா, உரையை தொடங்கலாம் நீங்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மனிதனின் உயர்வு எண்ணமே அப்படிங்கிற தலைப்பு. இதை பத்தி பேச போறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதங்களையும் வணங்கி, ஜூமில் இணைந்திருக்கும் அனைத்து மனவளக்கலை அன்பர்களையும் வணங்கி, குரு கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்ட் தலைவர் கனி ஐயா அவர்களையும், இந்த தலைப்பை இந்த ஜூமை இணைத்து கொடுத்திருக்கும் கருணாகரன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி மகிழ்கிறேன். முதல்ல பாரதியாரோட ஒரு 4 வரி கவிதையை நினைவு கூர்வோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். பாரதியாரோட கவிதை இது. அதாவது நினைப்பதை நல்ல விதமாக முடிக்கும் ஆற்றல் வேண்டும், நல்லவற்றையே நினைக்க வேண்டும், எதையும் எதிர்கொள்ளும் உறுதி வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படிங்கிறாரு பாரதி. இப்போ நம்ம எண்ணம்னா என்னன்னு பார்க்கலாம். ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம். மனதை அதன் தனிப்பட்ட இயக்க சிறப்பை குறித்து அதனை எண்ணம் என்று சொல்கிறோம். இப்ப ஆன்மா என்னன்னு பார்க்கலாம். ஆன்மாங்கிறதும் எண்ணம்ங்கிறதும் மனம்ங்கிறதும் ஒண்ணுதான். ஆன்மா உயிராற்றலின் நுண்துகள்கள் கோடானு கோடி சேர்ந்த ஒரு கூட்டு தொடர் இயக்கம் தான் ஆன்மா. இந்த உயிராற்றலின் சுழற்சியினால் விளையும் அலைகளே புலன்கள் மூலம் செயலாகும் போது உணர்தல், கணித்தல் என்ற செயல்களாகி அவை உயிர் துகள்களில் பதிவாகிக் கொண்டே இருக்கும். கணித்தல் என்பதை தான் நாம் காலம், தூரம், பருமன், வேகம் என்று கணித்தல், எண்ணுதல் என்றாகி எண்ணம் என மன இயக்கத்தை கூறுகிறோம். மனம் என்ற சொல் ஆன்மாவின் எல்லா உணர்வு செயல் பிரிவுகளையும், ஆன்மாவின் இயக்க நிலையையும் எல்லை விரிவையும் குறிப்பதே
மனம் என்ற சொல். இதை கோஷம் என்று 5 விதமாக பிரித்து கொடுத்திருக்கிறார் மகரிஷி. ஆன்மாவின் இயக்க நிலையையும் எல்லை விரிவையும் குறிப்பதுதான் கோஷம். கோஷங்களை பற்றிய விளக்கத்தை சொல்கிறார் மகரிஷி. உடல் தேவைகளை உணரும் அளவில் அது அன்னமய கோஷமாக இருக்கிறது. இதனால் விளைந்த புலனியக்க பதிவுகளை நினைவலைகளாக பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் செயலில் இது மனோமய கோஷமாக மாறுகிறது. புலன்கள் மூலம் விரிந்து ஆற்றும் செயல்களை நிறுத்தி அது தனக்குள்ளே தன் உணர்வாற்றலை நிலைபெற செய்யும் போது அது பிராணமய கோஷமாக நிலை பெறுகிறது. 4வது, ஆன்மா இயக்க இருப்பு உண்மைகளை உணர்ந்த பின் மேலும் ஒடுங்கி தனக்கு இயக்க களமாக அமைந்த பேரியக்க மண்டலம், அதன் தோற்றம், இயக்கம், விளைவுகளை உணரும் போது விஞ்ஞானமய கோஷமாக விரிவு பெறுகிறது. 5வது, ஆன்மா தனது இயக்கங்களை வேறுபட செய்து நிலைப்பேறு அடைந்து மெய்ப்பொருள் உணர்வு பெறும்போது அது ஆனந்தமய கோஷமாக முழுமை பெற்று நிறைவாக நிற்கின்றது. வாழ்க்கையின் விளைநிலம் மனம் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. மனம்ங்கிறதும் எண்ணம்ங்கிறதும் ஒண்ணுதான். மனதிலிருந்து தான் எண்ணம், சொல், செயல் என்ற முத்தொழிலும் பிறக்கிறது. மனதின் இயக்கத்தையும் இயக்க நிலையையும் எண்ணம் என்ற சொல் சிறப்பாக குறிக்கிறது. தற்சோதனையிலும் குணநல பேற்றிலும் சிறப்படைய எண்ணத்தின் தன்மையையும் எண்ணத்தின் ஆற்றலையும் விளைவையும் அறிந்திருக்க வேண்டும். மனதில் எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பிறந்து கொண்டுதான் இருக்கும். இந்த இயற்கை விதியை உணர்ந்து விழிப்புடன் இருந்தால் உயர்வு. இதை அறியாமல் மனதின் போக்கிற்கு எண்ணத்தை அலையவிட்டால் அழிவு. இதை கவிஞர் கண்ணதாசன் எனும் கவிஞர் தனது பாடல் வரிகளில் இப்படி சொல்கிறான். மனம் போன போக்கெல்லாம் மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையிலே மறந்தும் போகலாமா என்கிறார் கண்ணதாசன். எண்ணமானது உணர்ச்சி வசம் படும்போது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என 6 வகையான தீய குணங்களாக மாறுகிறது. அதே எண்ணம் தனது நிலை உணர்ந்து முழுமை பேரடையும் போது நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு என்கிற நற்குணங்களாக மாறுகிறது. நல்ல எண்ணங்களை நாமே விரும்பி முயற்சி செய்து மனதில் இயங்க விட்டு கொண்டிருக்க வேண்டும். எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி. இவரை மகான் என்று கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு நமது மகரிஷியே எடுத்துக்கொள்வோம். எண்ணத்தின் அளவை கொண்டுதான் மனதின் தரமும் உயர்வும் உருவாகின்றன. எண்ணத்தை பண்படுத்தி உயர்வூட்ட வேண்டும். எண்ணத்தை பயன்படுத்தி உணர்வூட்ட வேண்டும், உயிர் ஊட்ட வேண்டும். இந்த வகையில் நமக்குள் தோன்றும் எண்ணங்களை அவ்வப்போதே பிரிக்கும் முறையறிந்து ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார் மகரிஷி. பிரிக்கும் முறையறிந்து ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார் மகரிஷி. முதல்ல, இது தேவையாக எழுந்த எண்ணமா? 2வது,
பழக்கத்தால் தோன்றிய எண்ணமா? மூன்றாவது, சூழ்நிலையால் எழுந்த எண்ணமா? நான்காவது, பிறர் மன தூண்டுதலால் உதித்த எண்ணமா? ஐந்தாவது, கருவமைப்பு என்கிற பாரம்பரியத்தால் வந்த எண்ணமா? ஆறாவது, தெய்வீக எண்ணமா? இந்த ஆறில் ஒன்றுதான் காரணமாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் உள்ள குழப்ப நிலை, போர், பகை, வறுமை இவற்றை மாற்றினால் எப்படி இருக்கும் என்று எத்தனையோ பேர் மனதில் தோன்றியிருக்கும். இந்த எண்ணங்கள் செயலாக்க முடியாமல் தேங்கி போய் நின்றிருக்கும். அதற்கு வேதாத்ரி மகர்ஷி எனும் தத்துவ ஞானியின் மூலம் தத்துவ ஞானியின் மனதில் புகுந்து உலக சமாதான திட்டம் எழ காரணமாகியது என்று சொன்னால் மிகையாகாது. இத்தகைய அருள் துறையில் நாம் பிரவேசிக்க காரணமாயிருந்தது கூட தெய்வீக எண்ணமாகவே இருக்கலாம் என தோன்றுகிறது. அல்லது விட்டக்குறை தொட்டக்குறை என்பார்களே, அந்த கருவமைப்பு எண்ணமாக கூட இருக்கலாம். எனவே மனதில் தோன்றும் எண்ணத்துக்கு காரணம் கண்டுபிடிக்க வேண்டும். எண்ணம்தான் அனைத்துக்கும் ஆதாரம். எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை. நன்மையும் தீமையும் எண்ணத்தின் உள்ளே. பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம்தான் உயர்வானது. எண்ணத்தின் உயர்வால் தனக்கும் உயர்வு, உலகுக்கும் உயர்வு. எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்துக்கு உயர்வளித்து தனக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்க இன்று முதல் சங்கல்பம் செய்து கொள்வோம். எண்ணத்துக்கு உயர்வளித்து தனக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்க இன்று முதல் சங்கல்பம் செய்து கொள்வோம். எண்ணத்தை உயர்வாக்க ஆசையை முறைப்படுத்தி சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்ற உண்மையை உணர்ந்து அறிவை எப்பொழுதும் விழிப்பு நிலையிலேயே இருக்கும்படி பழக்கப்படுத்திக் கொள்வோம். இப்போ திருவள்ளுவரின் குறளை பத்தி ஒரு 2 வரி 4 வரி சொல்ல போறேன். திருவள்ளுவர் ஒரு 1330 குறள் பான்னு சொல்லுவாங்க. அதை இயற்றினவர் திருவள்ளுவர். உங்களோட இந்த 4 வரியை பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமே நீர்த்து அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். இதற்கு என்ன பொருள் என்றால், நினைப்பதெல்லாம் உயர்வையே நினைக்க உயர்வு வராவிடினும் அந்நிலையிலிருந்து பின்வாங்கி விடாதே அப்படிங்கிறாரு வள்ளுவர். நினைப்பதெல்லாம் உயர்வையே நினைக்க அந்நினைவிலிருந்து பின்வாங்கி எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கி விடாது அப்படிங்கிறார். உயர்வு வராவிடனும் அந்நிலையிலிருந்து பின்வாங்கி விடாது என்னும் கருத்துத்தான் இந்த குறள். உயர்வு தாழ்வு நமது எண்ணங்களில் தான் உள்ளது. எண்ணங்களில் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நகருகிறது என்று கூட சொல்லலாம். நாம வாழ்ற வாழ்க்கை மிக அழகானது. இதை இன்னும் அழகாக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் எழும் நல்ல எண்ணங்களே நமக்கு துணையாய் நிற்கும். எந்த எண்ணம் உயர்வானது, எந்த எண்ணம் தாழ்வானது என்பதை எப்படி வரையறுப்பது? எந்த எண்ணமெல்லாம் நமது தனிப்பட்ட வாழ்க்கையை, நமது குடும்ப வாழ்க்கையை, சமூக வாழ்க்கையை, லட்சிய வாழ்க்கையை
பாதிப்படைய செய்யுமோ அந்த எண்ணங்களை மனதில் எழாது தவிர்ப்போம். பாதிப்படைய செய்யுமோ அந்த எண்ணங்கள் மனதில் எழாது தவிர்ப்போம். நமது சிந்தனைகளும் எண்ணங்களும் உயர்வுள்ளதாக இருக்கட்டும். நாம் நமது வாழ்நாளில் யாருடைய மனதுக்கும் உடலுக்கும் தீங்கு செய்யாது வாழும் எண்ணத்தை வளர்த்துக் கொள்வோம். இது எண்ணத்தை எப்படி 10 படிநிலையில இது இயங்கும் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. எண்ணம் செயலானால் எழும் விளைவு இன்பமாக முடியுமானால் அது நல்ல எண்ணம், துன்பமாக முடியுமானால் அது தீய எண்ணம். தீய எண்ணங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அவற்றை தவிர்க்க பழக வேண்டும். மனம் அப்படிங்கிறது எண்ணம்ங்கிறது 10 படிநிலையில இயங்குது அப்படிங்கிறாரு மகரிஷி. இது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 10 படிநிலையில தான் நம்ம மனசு இயங்கிக்கிட்டே இருக்கு. முதல் 7 படிநிலைகளும் பழக்க பதிவுகள் அப்படிங்கிறாரு. கடைசி 3ம் விளக்க பதிவுகள். அதாவது அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 3ம் விளக்க பதிவுகளா நமக்கு கொடுத்திருக்காரு. நாம் பழக்கத்திலிருந்து விளக்கத்துக்கு வர வேண்டும். இதற்கு எண்ணம் ஆராய்தல் பயிற்சி மிக அவசியமாகிறது. இந்த சிந்தனையுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வையமெல்லாம் வளர்த்தும் வாழ்க்கை வளங்காத்து இனிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்தலிலே மிக்க மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுவிட. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி சிறப்பான உரையாற்றியதற்காக. இப்போது ஐயம் தெளிதல் நேரம். அம்மாவிடம் உங்கள் ஐயங்களை கேள்விகளாக கேட்கலாம். அதற்கு முன்பாக இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு பஞ்சபூத நவகிரகத்தமம் கன்னடத்திலே இயற்ற உள்ளோம். அதை அடுத்து 4:45 மணிக்கு உலக அமைதி பார்த்து 108 முறை கன்னடத்திலே பார்த்து இருக்கின்றோம். 4:55 மணிக்கு கன்னடத்திலே பிரம்ம முகூர்த்தா என்ற தலைப்பிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ரத்னா மேடம் அவர்கள் கன்னடத்திலே உரையாற்ற இருக்கிறார்கள். நாளைய நிகழ்ச்சிகள்: நாளை மதியம் 2 மணிக்கு தவம். அதை அடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பவானி அவர்கள் முக்திக்கு தடை அப்டக்கல் டு சால்வேஷன் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்றி இருக்கிறார்கள். மாலை 4:15 மணிக்கு கன்னடத்திலே தவமேற்ற இருக்கின்றோம். அதை அடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சுகந்தனி PH அவர்கள் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ப்ராப்ளம் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாற்றி இருக்கிறார்கள். நாம் அனைவரும் அதில் இணைந்து பயன்பெறுவோம். இப்போது பாலாஜி ஐயா கையை உயர்த்தி இருக்கிறாரு. பாலாஜி ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க, நன்றி. மனித வெற்றிக்கு ஏதாவது வழிகள் இருக்கிறாமா? சரியா கேட்கலங்கய்யா, சொல்லுங்க.
இது வெற்றி கொள்கைக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்க ஐயா சாமிஜி? ஆமாங்க. வேற ஏதாவது 3 விஷயம் இருக்கிற 3 காரணம் சொல்லியிருக்காங்க சாமிஜி. 3 வெற்றி சொல்லுங்க. 3 நிலைகள் பண்ணாம சொல்லலாம். சரியா புரியுது, சொல்லுங்க ஐயா. மனிதன் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது 3 நிலைகள் ஏதாவது சாமிஜி சொல்லியிருக்காங்களா விளக்கங்கள்? ஆமாங்க. எண்ணம், சொல், செயல் இந்த 3ம் நல்லா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஐயா. நம்ம எண்ணுற எண்ணம், நம்ம பேசுற அந்த சொல், செயல்களும் நல்ல விதமா இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சொல்லுங்க. எண்ணங்கள் 1000 வருது. 30 ஐயா பாலாஜி ஐயா, உங்களுடைய ஆடியோ சரியா இல்ல, எங்களுக்கு சரியா கேட்கல. உங்க கேள்வியே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கேக்குது ஐயா? இப்ப கேக்குது, இப்ப பேசுங்க. அப்ப எண்ணங்கள் 1000 வந்துட்டே இருக்குமா? அது எப்படிமா இது பண்றது? எண்ணங்களை படிக்கிறது போய் வந்துட்டே இருக்கும்ல. எண்ணம் தோன்றது இயல்புதாங்க ஐயா. அத நம்ம உயர்ந்த எண்ணமா, அதாவது நமக்குள்ள தோன்ற எண்ணம் நல்ல விதமா, நல்ல, அதாவது 4 பேருக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை செயல்படுத்தலாம். நீங்க எப்பவுமே சங்கல்பம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசுல நல்ல எண்ணம் தோணும், தீய எண்ணங்கள் அழிச்சிடணும் அப்படின்னு நல்ல எண்ணமே நம்ம மனசுக்குள்ள தோன்றணும் அப்படின்னு நீங்க சங்கல்பம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா தன்னாலேயே அது நல்ல எண்ணமாவே நமக்கு, நம்ம இந்த மன்றத்துல இருக்கிறதுனால நமக்கு இந்த மகர்ஷியோட அருள் நமக்கு கண்டிப்பா நிச்சயம் உண்டு. அதனால எந்த தீய எண்ணத்துக்கும் நம்ம மனசுல இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கோவிட் முடிஞ்சிருக்குமா? இன்னையோட கோவிட் முடிஞ்சிச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பை அடையும். இந்த மன்றத்தை கர்நாடகா மண்டலத்தை நடத்தி கொண்டிருக்கும் செந்தில் முருகன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க செந்தில். அம்மா, மனிதனின் உயர்வுக்கு எண்ணமே அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. நாம் எண்ணும் எண்ணங்களே நமது வாழ்க்கையாக அமைகிறது. அது நிஜமாவே ரொம்ப உண்மை. ஸோ அதுக்காக நம்ம எண்ணங்களை எப்படி சீர்படுத்திக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி அம்மா. கேள்விகள் எதுவும் இல்லை. உங்களுடைய ஆன்மீக தொண்டு மேலே மேலும் வளர வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க. நன்றி. இந்த ப்ரோக்ராம் அழகா தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற கருணாகரன் ஐயா மற்றும் அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த கர்நாடகா நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் கணபதி ஐயா அவர்களும் அவர்களின் குடும்பமும் வாழ்க வளமுடன். இணைப்பை நமக்கு கொடுத்திருக்கும் கருணாகரன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். அவர் குடும்பமும் வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. முடிச்சுக்கலாமா? வேற யாரும் கை ரைஸ் பண்ணல? சரி. உலக நல வைப்பு சொல்லிட்டாங்களா? இல்ல உலக நல இல்ல அதோட ரெக்கார்டை போட்டுடுவோம்மா. அனைவரும் துரியநிலைக்கு வருவோம். நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி ஸ்கை துணை பேராசிரியை வி மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்கள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும்
வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா கணபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு அனைவரும் இணைவோம், பயன் பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போது உலக நல வாழ்த்தோடு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.